சொசைட்டி இன்ன வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்குதுன்னா அதுக்கு உண்மையிலேயே இங்கே இருக்கிற பொறுப்புள்ள ஆண்கள் தான் காரணம். இந்த உலகத்தில் டாய்லெட் கிளீனர்லேருந்து டைமண்ட் வரைக்கும் மார்க்கெட்டிங் பண்ணாத பொருளே இல்லை. ஆனால் ஒரு பொருளுக்கு எந்த ஒரு மார்க்கெட்டிங்கும் இல்லாமல் அதோட விற்பனை ரொம்ப அமோகமாக இருக்குது. அதை அரசாங்கம் கூட விற்கிது. அது என்ன பொருள்னு தெரிஞ்சால் மட்டும் தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்கள், தெரியலன்னா ஃப்ரீயாக விடுங்க. அப்போ இந்த டவுட் வரவும் நான் இதை என் ஹஸ்பண்ட்டை கேட்டேன். இந்த விளம்பரமும் இல்லாமல் இது இவ்வளோ சேல் ஆகுதுன்னு கேட்டேன். இதுக்கு எல்லாரோட அடிக்ஷன் தான் காரணம். அதுதான் நிறைய நீ எந்த படம் பார்த்தாலும் சரி, நீ எந்த படம் பார்த்தாலும் இது இல்லாத ஒரு சீன் இருக்குதா, அதை தான் திருப்பி திருப்பி காமிச்சிட்டே இருக்காங்களேன்னு சொன்னார். அப்போ தான் எனக்கு சைக்காலஜி புரிஞ்சிச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கண்டினியூஸாக ஒரு 2 மாதத்துக்கு ஒருத்தவங்க சாரீ பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட ரீல்ஸை பார்த்துட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். சைக்காலஜிக்கலி எனக்கு அந்த புடவையை வாங்கணுன்ற ஆசை வரும். சரிங்களா? ஸோ அது எனக்கு இருக்கிற செல்ஃப் கண்ட்ரோலை பொறுத்து ஒன்று நான் அதை வாங்குவேன், இல்லை எனக்கு அது தேவையில்லைன்ட்டு நான் வாங்காமலும் இருக்கலாம். ஸோ இது எனக்கு இருக்கிற செல்ஃப் கண்ட்ரோலை பொறுத்தது. அந்த நான் சொல்கிற பொருளை மார்க்கெட்டிங் எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள தான் ஹீரோன்னு கொண்டாடிட்டுருக்காங்க எல்லோரும். ஸோ ஹீரோ உண்மையிலேயே யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. நாங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். என்னை பொறுத்தளவுக்கு ஹீரோங்கிறவங்க யாருன்னா, தன்னோட உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் நம்பி இருக்கிறவங்களுக்காக அர்ப்பணித்து வேலை செய்கிறவங்கள தான் ஹீரோன்னு சொல்லணும். அது அவங்களுக்கும் நன்மையை தரணும், யாருக்காக வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கும் நல்லது இருக்கணும். ஸோ நான் காலேஜ்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு அந்த ஹீரோ பிடிக்கும், இந்த ஹீரோ பிடிக்கும், எல்லோரும் நம்ம சண்டையெல்லாம் போட்டுட்டு தானே இருப்போம். பட் இந்த தெளிவெல்லாம் வர்றதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யுது. என்னென்னா, நம்ம இவங்களையெல்லாம் ஹீரோன்னு சொல்கிறோம், பட் அவங்க படத்தை பார்க்குறதுக்கே நம்ம வீட்டில் இருக்க ஹீரோஸ் வேலைக்கு போனால் தான் ஆச்சு. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க அப்படின்னா இந்த சொசைட்டி இன்ன வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்குதுன்னா அதுக்கு உண்மையிலேயே இங்கே இருக்கிற பொறுப்புள்ள ஆண்கள் தான் காரணம். ஒவ்வொரு கம்ஃபர்டபுளாக பாதுகாப்பாக உணர்கிற எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கு பின்னாடியும் பொண்ணுங்களுக்கு பின்னாடியும் இருக்கிறது ஒரு பொறுப்புள்ள ஆண் தான் காரணம். இந்த ஆண்கள் தினத்தில் நான் இந்த பூமிக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்தேன் என்னோடய அப்பாவுக்கு. எனக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்து என்னை நல்லா படிக்க வச்சு நல்ல ஒரு பையனாக பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்ச என்னோடய அப்பாவுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இப்போது நான் ஹாப்பியாக இருக்கிறதுக்கும் இல்லை நான் இனிமேல் ஹாப்பியாக இருக்கிறதுக்கும் காரணமாக இருக்கிற என்னோடய ஹஸ்பண்டுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இவங்க 2 பேரும் ஒரு வேலைக்கு போகலைன்னா என்னால் அடுத்த வேலை சாப்பிட முடியாது. நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ வேறு, பட் நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்றக்கப்போ எனக்காக அவங்களோட உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் அர்ப்பணித்து அவங்களோட எனர்ஜியை ஃபுல்லாக கொடுத்து அதில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு தன்னோட குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக அயராது பாடுபடுற ஆண்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். இன்றைக்கி நான் என் ஹஸ்பண்டுக்கு அவருக்கு பிடிச்ச கேசரி செஞ்சு தர போகிறேன். உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டை பிடிக்கணுன்னா அவருக்கு ஏதாவது பிடிச்ச ஒரு டிஷ்ஷை செஞ்சு கொடுங்க. நீங்கள் அவங்களுக்கு ரொம்ப நன்றி உணர்ச்சியோடு இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் ஒரு ஜென்னாக இருந்தால் எனக்கு அண்ணனாவோ தம்பியாவோ பெரியப்பாவோ சித்தப்பாவோ என் தாத்தாவோ கூட இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம். இந்த சொசைட்டியில் ஒரு நல்ல இம்பேக்டை ஏற்படுத்துகிறவங்களா இருக்க போகிறீங்கன்னா உங்களுக்கும் என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். இனிய ஆண்கள் தின வாழ்த்துக்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.